பனித்திரை என்ற படத்தில் நடிக்கும் போது நடந்த இன்சிடென்ட்ஸ் நிறைய சொல்லுவாங்க. அவங்க பொண்ணு பார்க்க வந்தப்போ அவங்க அம்மா எவ்வளோ ஸ்ட்ரிக்டா நடந்துட்டாங்க, பேசவே கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சரோஜா தேவி அம்மா அவர்கள் நம்மோட இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஒரு ஜேர்னலிஸ்டா அவங்கள சந்திச்சிருக்கேன். என் பேர் ஸ்ரீ வித்யா தேசிகன். அவங்க அதே மாதிரி கொரோனா டைம்ல நான் ஒன்று எழுதியிருந்தேன், பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் ரோல் மாடல் நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சினிமாவில் நடிக்கும்போது ஒரு காலேஜ் கேர்ள்னா சல்வார் கமீஸ் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நடிப்போம். ஆனால் வெளியில் போகும்போது நான் எப்போவுமே புடவை தான் உடுத்திப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும் போதும் யாராவது ஹாய் அப்படின்னு கை காமிச்சா கூட நம்ம இரு கை கூப்பி வணங்கணும், அதுதான் நம்ம பண்பாடு அப்படின்னு சொல்லுவாராம். அது எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? கொரோனா டைமில் நம்ம கை கொடுக்க கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லும்போது அதை சொல்லியிருந்தாங்க. பெரியவங்க சொல்றதுல எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு. அவ்வளோ நல்லவங்க அவங்க, எவ்வளோ அழகோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசும் அழகு. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும். மிகவும் நல்ல ஒரு திரையுலகம் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி தெரிஞ்சவங்களுக்கும் இது பேரிழப்பு. எனக்கு வார்த்தைகள் இல்லை சொல்றதுக்கு, அழுகதான் வருது.